இன்னைக்கு தேங்காய் பால், பிரெட், வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு ஒரு சூப்பரான பிரிஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிரிஞ்சி செய்யறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் தான் ஆகும். வாங்கம்மா இந்த ரெசிபி ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாத்திரம் வச்சுக்கலாமா. பாத்திரம் நல்லா சூடானதும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா சூடாகட்டும். கூடவே ஒரு 25 கிராம் முந்திரி எடுத்துருங்க, இதை சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்துருங்கம்மா. முந்திரி நல்லா வரப்பட்டதும் கூடவே தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 பெரிய வெங்காயம் நீட்டு வகையில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கம்மா, வெங்காயம் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வெங்காயம் வதங்கிடணும். நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் நல்லா வதக்க நல்லா குறைஞ்சிடும். அது வரலும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நான் 6 பச்சை மிளகாய் எடுத்து 2 கட் பண்ணியிருக்கேன். இதை கூடவே சேர்த்துக்கலாம். பாருங்கம்மா, கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா ஓரளவுக்கு வதக்கினா போதும், அதிக நேரம் இல்லை. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி சேர்த்து நல்லா ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்கம்மா. தக்காளியோட பச்சை வாசனை போகணும், அது வரலும் வதக்கிடுங்க. பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் 100 கிராம் கேரட் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பீன்ஸும் 100 கிராம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்குங்க. ரொம்ப அதிக நேரம் வதக்க வேண்டியதில்லை. கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்க. பாருங்கம்மா, இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இந்த டைமில் நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். நான் 3 கப் அரிசி சேர்க்க போகிறேன். அதுக்கு 3 கப்பு தேங்காய் பால், 1 கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம். 3 கப்பு தேங்காய் பாலும் கொஞ்சம் நல்லா திக்கு பாலாக எடுத்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக எடுக்காதீங்க. இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாமா. பாருங்கள், 3 கப்பு தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். கூடவே 1 கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ 1 கப்பு தண்ணி, 3 கப்பு தேங்காய் பால், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சா போதும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. தேங்காய் பால் நமக்கு திரியவே தெரியாது, அப்படியே இருக்குது பாருங்கள். அதனால தான் பால் கொஞ்சம் திக்காக எடுத்துடணும். கூடவே தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுருங்கம்மா. நான் பாஸ்மதி ரைஸ் 3 கப்பு எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. உடையக்கூடாது, உடையாத அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. கூடவே ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு அப்படியே மூடி வச்சுடுங்கம்மா. மீடியமான தீயில் ஒரு 10 நிமிஷம் வைங்க. நடுவில் கிளறி விடுங்க. பாருங்கம்மா, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். பாருங்கள், தேங்காய் பால்லாம் நல்லா இழுத்து நல்லா ட்ரையாக இருக்கு பாருங்கள். அதே போல் ரைஸ் ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டாத இருக்குது பாருங்கள். நான் ஒரு 2-3 பீஸ் பிரெட் எடுத்து எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கேன். இதை கூடவே சேர்த்துக்கலாம். நீங்கள் பிரெட்டு சேர்க்கலனா கூட பரவாயில்ல, அது நம்மளோட விருப்பம் தான். கூடவே நம்ம பொரிச்ச முந்திரியில் 2 எடுத்து வச்சிருந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்குங்க. அதே போல் ஃபைனலாக இறக்கும் போது பொடியாக நறுக்குன கொத்தமல்லி. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக நல்லா கிளறி விடுங்கம்மா. அவ்வளோதாம்மா, தேங்காய் பால் வச்சு ஒரு சூப்பரான பிரிஞ்சி ரெடி. இன்னைக்கு தேங்காய் பால் வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லாமலே இந்த சிக்கன் ஃப்ரை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்கம்மா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் வச்சுக்கலாமா. கடாய் நல்லா சூடானதும் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கம்மா, ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் இப்போ அடுப்பு தீ குறைச்சிடுங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கூடவே 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், அதே போல் கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இது 2 சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. கூடவே நல்லா திக்கான 1/2 கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன், இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், சிக்கன் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டு இந்த டைமில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கம்மா. அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த மசாலாலே நல்லா மூடி வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க.
கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வைங்க. நடுவில் எடுத்து நல்லா கிளறி விடுங்க. தண்ணி நல்லா விடும். பாருங்கம்மா 10 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம பார்க்கலாம். பாருங்கள், தேங்காய் பால்லாம் நல்லா ட்ரை ஆகிருக்கு, நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை இன்னும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு வதக்கிட்டே இருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் இறக்குற டைமில் 2 பச்சை மிளகா பொடியை நறுக்கி அப்படியே சேர்த்துருங்க. வதக்க வேண்டியதே கிடையாது. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருங்க. கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு பெரட்டி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, லைட்டாக பெரட்டி விட்டால் போதும். அவ்வளோதாம்மா, ஒரு சூப்பரான ரொம்ப ஈஸியான தேங்காய் பால் சிக்கன் ஃப்ரை ரெடி.